சத்தம் போடுங்க எல்லாரும். நாங்க நம்ம விழா, நம்ம ஜாலியா இருக்கணும், சோகமா இருக்கக்கூடாது. கையாடுங்க, ஜாலியா இருங்க. சக்தினா சத்தம் கொடுக்கணும், சத்தம் கொடுங்க. சக்தினா யாரு? பராசக்தி. நீங்க எல்லாரும் பராசக்தி. நோம்பு இருக்கிற நேரத்திலையும் இங்க எனக்காண்டி வந்து அன்பாக கலந்துக்கிட்ட இஸ்லாமிய தோழிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லாரும் வந்து பெண்கள் அப்படின்னாலே ஒரு ஒற்றுமையா இருக்கணும். நம்மளை பற்றி யாராவது நம்ம குறை சொன்னாங்கன்னா எல்லாரும் எதிர்த்து பேசுறது நம்மளா இருக்கணும். வெளியில ஒரு பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம பெண்ணினம் நம்பினோம், பெண்ணினம் யாரும் நம்பினோம். நம்மளுக்கான நம்ம எதிர்த்து குறை கொடுக்கணும், நம்ம எதிர்க்கணும், குறை கொடுக்கணும், நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்ம யாரும் மாபெரும் சக்தி. அப்போ எல்லாரும் இன்னுமே ஜாலியா இருக்கணும். சோகமா உட்காந்துருக்காங்க, நல்லா கை தட்டுங்க, கை தட்டி நல்லா பரபரப்பா இருக்கு. நம்மளுக்கான ஒரு விழா. பேசுறது புரியல, ரொம்ப சவுண்டா இருக்கு. பெண்கள் முதல்ல பாப்பா பாப்பா அவளை சவுண்ட் ரொம்ப ஓகே 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 இன்னும் கொஞ்சம் ஏ பாப்பா அவளை சொல்லுங்க. சவுண்டா போகிறேன், சவுண்டா நம்மளுக்கு நம்மளே ஆறுதல். நம்ம தவறு யார் செஞ்சாலும் நம்ம கணவரே என்றாலும் எதிர்த்து வாதாடணும். சரிங்க பிராணநாதா நீங்க சொன்னா சரிதாங்க அப்படி சொல்லக்கூடாது. தப்புனா தப்பு தான். அதை தைரியமா துணிவா நம்ம தான் கேட்கணும். நம்ம யாரும் சக்தி, நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. மகாத்மா காந்தியடிகள் வந்து விளையாடி வள்ளியம்மா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராடுறதுக்கு பிள்ளையாடி வள்ளியம்மை தான் எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ மகாத்மா காந்திக்கே ஒரு பொண்ணு தான் ஊக்குனராக இருந்திருக்காங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒரு 50 வயசுக்கு தாண்டின உடனே உடம்ப பேரனை கொண்டு ஸ்கூல்ல விடுது, பேத்திக்கு சாப்பாடு விடுது, அப்படி கிடையாது வாழ்க்கை. நம்மளுக்குன்னு ஒரு டைம் எடுக்கணும். ஒரு ½ உங்களுக்காண்டி எடுத்துட்டு யோகா பண்ணுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா நம்ம உழைப்புல காட்டிட்டே இருக்கணும். எங்களுக்கு தான் 50 வயசு ஆகிட்டே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. 60 வயசுல உஷா ராமையா 12 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிட்டாங்க. யாரு? 60 வயசுக்கார பெண்ணு. அப்போ நம்மளால முடியுமா? நம்மளால நினைச்சா கண்டிப்பா முடியும். முதல்ல வந்து நம்மளை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். என்ன எழுந்து அடுத்த லைஃப்பை போட்டு நம்மளை பார்த்தாலே நம்மளுக்கு முதல்ல வந்து கம்பீரமா தெரியணும். நம்ம வந்து அழுவ யாருக்குமே ஃபீல் பண்ணி அழ வேண்டாம். அழுவியோட அர்த்தங்கள் புரியாதவங்களுக்கு உங்க கண்ணீர் சிந்தாதீங்க. நீங்க தான் உங்களுக்கு பலம். எப்பவுமே நீங்க வந்து தைரியமா இருக்கணும். எதுக்காக தைரியமா இருக்கணும்? உங்க உடம்பு தான் உங்களுக்கு முக்கியம். ஃபீல் பண்ணி இதாங்க எதுனாலும் முடியும். உங்களால கண் பார்வை இல்லாத அஞ்சலி அரோரா எடுத்துக்கோங்க. 2 கண் பார்வை இல்லை. அவங்க வந்து போராடி வழக்கறிஞராக இருக்காங்க. நம்மளுக்கு கண் பார்வை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. நம்ம நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். புரியுதா? கண் பார்வை இல்லாதவங்க சாதிச்சு கண் பார்வை இல்லாதவங்கள பார்வையில் அமைச்சிருக்காங்க. எங்க வழக்கறிஞரா? அது எவ்வளவு பெரிய வெற்றி. நம்மளுக்கு கை இருக்கு, கால் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள உழைச்சிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு வலி இருக்கும். மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு வலி காயம் இருக்கும். அந்த காயத்தை பூரா உழைப்புல காட்டுங்க. ஏதாவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த வலி வேதனை எல்லாத்தையும் உங்க உழைப்புல காட்டுங்க, உடற்பயிற்சியில காட்டுங்க. அதுல அளவே கூடாது. நம்ம எல்லாம் என்னது சக்தி. உங்க பெண்கள் தண்ணி வச்சா குடும்பம் நல்லா இருக்காது. நம்ம தான் நம்மளுக்கு ஆறுதலே. யாரை நம்பி நம்ம இல்லை, நம்மளை நம்பி நம்ம இருக்கோம். நம்ம தான் ஆறுதல். உடம்பு நீ எடுக்க சரவ கட்சியில பின்னு போடுறேன். அப்படியே சாப்பாடு கொடுத்த மாதிரி எடுக்க புரியா? அப்படி எடுக்கணுமா சித்தி? தெரியும் நினைக்கிறேன்.
இன்னும் சவுண்டா பேசணுமா? இவங்களை பத்தி தான் நீ பேச பாரு. வார வாரம் கிளாஸ் எடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம 10 பிள்ளைங்க கிளாஸ் பிள்ளைங்களை அனுப்புங்க. நல்ல முறை நல்வழி பாதைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்க. இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காண்டி நான் ஒரு பாராட்டு தெரிவித்து இவங்க பாராட்டுக்கு ஒரு சால்வை மட்டும் வீடியோ எடுக்கேன். ஏக்கா சால்வை எடுத்து கொடுங்க. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க. சால்வை போட்டதுக்கு பெரியவங்க எல்லாரும் வாங்க. மீனாக்கா பெரியவங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்மளுக்கு மதிச்சு நம்மளுக்கு நேரத்தை இருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வாங்க. எல்லா பெரியவங்களும் சேர்ந்து போடணும். எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்கக்கா. எடுத்தாச்சு எடுத்தாச்சுமா. உங்களோட அவங்களோட ஆசைகளை சொல்லுங்க. பாட்டு படிக்கலாம். என்னன்னா ஏக்கா அடுத்தல காஞ்சிக்கால் போட்டுட்டு சால்வை நிறைய போடுறதுக்கு வச்சிருக்கேன். ஏக்கா இந்தக்கா அடுத்தால எல்லாத்துக்கும் சால்வை போட்டு விட்டுருங்க. எல்லாத்துக்கும் தங்கேஸ்வரிக்கா போங்க. சால்வை உங்களுக்கு தான். என்னோட மகனை வந்து சேவை செய்வதற்காண்டி வளர்த்துருக்காங்க. ஒவ்வொரு அம்மாவோட மகன் வந்து ஒரு குழந்தைக்கெல்லாம் தெரிய விடுமாங்க. அப்போ ஒரு சிறந்த தாயா நல்லபடியாக வளர்த்த போய் அவங்க சேவை பண்றாங்க. அதை பாராட்டுறதுக்காண்டி ஓகே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் வாங்கம்மா. வாங்கலே ஓடிங்க. சும்மா வரமாட்டேங்குமா? அவ்வளோதான். உட்காருங்கடா. சரி என்ன ஒன்று எடுத்துக்க. சரி எடுத்து கொடுங்கக்கா. வேணும் கொஞ்சம் கொடுங்க. சரி தங்கம். ஏடா அந்த அத்தைக்கு சொல்லு வருண். சொல்லு வருண். அங்கே போய் உட்காருங்க. மீனாக்கா முதல்ல கை இழுத்தது வச்சுக்கலாமா? அதுக்கடுத்து ஒன்றுன்னா ஏக்கா அங்கே எங்கே நின்று இழுக்க சொல்லுங்கக்கா. அங்கே நின்று வெளியில் கூட வேண்டாம்க்கா. இங்கே நின்று இழுக்க சொல்லுங்க. அங்கே உள்ளே வச்சுக்கணும். எல்லாமே உள்ளே வச்சுக்கணும். பாப்பா நீ எட நிறைய எடுத்துருக்கேன்னா என்னம்மா வேணும்? என்ன சொல்லுங்க. ப்ளூடூத் கனெக்ட்